பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டின் 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் வரும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். இந்த மாதமும் நமக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்தவும் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக இந்த வசனங்களை வாசிக்கிறேன். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கு, உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில நானே உன் பங்காய் இருக்கிறேன், உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். 2 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு இடத்துல தருகிறார். பாருங்க, ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், ஆரோனே, நான் தான் உனக்கு பங்கு, நான் தான் உனக்கு சுதந்திரம். ஸோ நீ மற்றவங்க இடத்துல எதையும் எதிர்பார்க்காத. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எனக்கு அதில் எனக்கு பங்கு கொடுக்கல, எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, இவங்க என்னை சேர்த்துக்கல, என்னை எதுலையுமே நடத்தலை, என்கிட்ட வெறுமையாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், இந்த உலக பிரகாரமான விஷயத்தையே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இல்லை, தேவன் சொல்லுகிறார் இந்த மாதம், அன்பு பிள்ளைகளே, நானே உன் பங்காக இருக்கிறேன், நானே உனக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறவராக இருக்கிறேன். ஸோ அப்படியா இந்த வாக்குத்தத்தம் நமக்குரியதாய் ஆண்டவர் இந்த வேளையில் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு எல்லாம் தெரியுமா? ஸோ தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, ஆமென், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சுதந்திரமாய் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கீங்க. 1ஆம் தேதி தேவன் என்ன தருவார்னு வந்திருக்கீங்க. இயேசுதான் உங்கள் ரட்சகராக இருந்தா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பங்காய் இருப்பேன், உன் சுதந்திரமாய் நான் இருப்பேன் என்று, நான் உன் கூடவே இருந்து உன்னுடைய காரியங்களை நடத்துவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு பங்காய் கொடுத்திருக்கிறார், ஒரு பார்ட்டாக கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஆசீர்வாதம் வேணாலும் அழிந்து போகலாம், எந்த ஆசீர்வாதம்னாலும் நம்ம விட்டு போயிடலாம். ஸோ உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், எல்லாம் போயிடலாம். ஆனால் தேவனுடைய பங்கு, தேவனுடைய உறவு, தேவனுடைய சுதந்திரம் மட்டும் ஒரு காலம் அழியாது. இம்மையில மாத்திரமல்ல, மறுமைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பங்கு, நீ என் பிள்ளை, நீ என் சுதந்திரம், நான் உன்னை வைத்து நான் ஆசீர்வாதமாக நடத்த போகிறேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் நமக்குரியதாய் மாறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாமை பற்றி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம்னா அருமையான வார்த்தைகளை கர்த்தர் ஆபிரகாமை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார்னா, இந்த நாளில் இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குரியதாய் மாறுகிறது. ஆமென். ஸோ கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ நீங்க ஆசீர்வதிக்கிறவங்களை அவர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க போகிறார். ஸோ அது மாத்திரமல்ல, எல்லா பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்திற்கும் உரியவளாக கர்த்தர் உங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சரியான பங்கை தர அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குரியது என்னவோ அதை நேர்த்தியாய் தருவார். நாம மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறோம், அவங்க எனக்கு தருவணும், இவங்க எனக்கு தரணும், இந்த சொந்தம் தரணும், இந்த நண்பர்கள் தரணும், பங்கை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். என் தேவன் சொல்கிறார், இல்லை, நீ அங்கெல்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் என்னுடைய பங்கு நித்தியம் உள்ளதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்களேன், அதுதான் தாவீது சொல்லுகிறாரு. சங்கீதம் 119 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீரே என் பங்கு என்று அவர் சொல்லுகிறார். நீர் என் பங்கா இருக்கிறபடினால, நீங்க தான் என் வாழ்க்கையின் முக்கியமான பாட்டா இருக்கிறபடினால, வலது பக்கத்தில் நீங்க இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதே இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாசித்து அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நாமும் எப்படி தெரியுமா விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் சொல்லிட்டார் இன்னைக்கு காலையில், நானே உன் பங்கா இருக்கிறேன், உன் சுதந்திரமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்னா, அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று முழு உரிமையோடு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அசைக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆரம்பத்தில் நம்ம வாசிச்சோமே, கர்த்தர் ஆரோனை நோக்கி சொன்னார், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கு, உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கானான் தேசத்துக்கு வந்த பொழுது அவர்களுக்கு எல்லா தேசத்தை பங்கிட்டு 12 கோத்திரத்துக்கு கொடுக்கும்போது கர்த்தர் சொல்லிட்டார், லேவிக்கு மாத்திரம் கொடுக்காத, ஏன்னா லேவியுடைய எல்லா ஆசீர்வாதம் நானா இருக்கிறேன், நான் தான் அந்த லேவி கோத்திரத்துக்கு பங்கா இருக்கிறேன், நான் தான் அந்த ஆசாரியர் கோத்திரத்துக்கு பங்காய் சுதந்திரமாய் இருக்கிறேன். ஆகையால என்னுடையதெல்லாம் அவனுடையது, என்னுடைய ஆசீர்வாதம்
சுதந்திரம் எல்லாம் என் பிள்ளையுடையது என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. அருமையான ஆசீர்வாதம் இந்த 1ஆம் நாளிலே கர்த்தர் உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வீடுகளிலே எங்கெங்கெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாக்குத்தத்தத்துக்குரிய பிள்ளைகளே, கர்த்தரே உங்களுக்கு பங்கா இருந்து கர்த்தர் என்னெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ ஒன்றும் குறைவுபட்டு போகாதபடி சகலமும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அசைக்கப்படாதிருப்பீர்கள். அவரே உங்கள் பங்காய் இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது மடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, தர்மியான தருணத்தில் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்ற 11 கோத்திரத்தை காட்டிலும் லேவி கோத்திரத்தை பிரித்து ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவரே நான் தான் உன் பங்கு என்று சொன்னது மாத்திரமல்ல, சுதந்திரமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்களாய் மாற்றின கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அவரவர்களுக்கு ஏற்ற பங்கை அவரவர்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிற தேவன் இந்த மாதம் ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் கலங்கி போயிருக்கிறார்களோ ஆண்டவரே எங்களுக்குரிய ஆசீர்வாதம் வரவில்லையே என்று அங்கலாய்த்து வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைக்கு சொல்லப்பட்ட வாக்கின்படி அவரவருக்குரிய பங்கை அவரவர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆண்டவரே நீரே பங்காய் இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்து தரப்போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் மகிமையினால் நிரப்பும் பாதுகாத்துக்களும் சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த மாதம் எந்த வியாதியோ பலவீனமோ ஆண்டவரே அப்பா யாருக்கும் வராதபடிக்கு, எந்த நாசமோசமும் வராதபடிக்கு அப்பா நீர் பாதுகாத்துக்களும். ஒருவேளை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதியோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடுகிற ராஜா, பூரண சுகமும் ஆரோக்கியமும் இப்பொழுதே கர்த்தாவின் சரித்த நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் தேவையில்லாத செலவுகளை எடுத்து போடுங்க, தேவையில்லாத பயணங்களை எல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகள் எடுத்து போடுங்க. சாபமான காரியங்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி எல்லாவற்றும் ஆசீர்வாதமான காரியங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும். ஆசீர்வதியும். வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் நீங்கி போகட்டும். சாபங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். பூரண கிருபைகளோடு ஆசீர்வதித்து வழிநடத்தும். நீரே இவர்கள் பங்கு, நீரே இவர்கள் சுதந்திரம். அப்படியே கொடுத்த வாக்குத்தத்தை இந்த மாதம் முழுவதும் நிறைவேற்றி வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.